இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்திலும் கூட உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாங்க பாருங்க, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், நீங்க என்னென்ன வேலைலாம் செய்யறீங்களோ, ஒரு சாதாரண வேலை தானே நான் செய்யறேன், இந்த வேலையில எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா, இந்த வேலையில எனக்கு ஒரு பெரிய பரிபூரணமான நன்மைகள் கிடைக்குமா அப்படிங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, உங்கள் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், அது மாத்திரமல்ல உங்கள் கற்பத்தின் கனியிலும், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அது மாத்திரமல்ல நீங்க இப்பதான் திருமணம் முடிச்சிருக்கிறீங்க, உங்கள் கற்பத்தின் கனியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கற்பத்தின் கனியிலும் அவர் உங்களுக்கு பரிபூரண நன்மை உண்டாக செய்வார். அது மாத்திரமல்ல உங்கள் மிருக ஜீவனின் பலனிலும், நீங்க வீடுகள்ல மிருக ஜீவன்கள் வளர்க்குறீங்களா, ஆடு மாடுகள் வளர்க்குறீங்களா, ஏதாவது பிராணிகள் வளர்க்கீங்களா, அப்ப அதை கூட கர்த்தர் பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல உன் நிலத்தின் கனியிலும், நீங்கள் வயல்வெளி வச்சிருக்கிறீங்களா, ஏதாச்சும் தோட்டங்கள் வச்சிருக்கிறீங்களா, இல்ல ஏதோ ஒரு தென்னை மர தோப்புகள், பனை மரங்கள் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறீங்களா, அந்த நிலத்தின் கனியிலும் கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண நன்மையை உண்டாக செய்வார். அப்ப கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாங்கன்னா, நீ எதை செஞ்சாலும் அதுல உனக்கு ஒரு பரிபூரணம், நீ உன் கைகள் செய்யற காரியத்துல ஒரு பரிபூரணம், உன் கற்பத்தின் கனியில ஒரு பரிபூரணம், உன் நிலத்தின் கனியில ஒரு பரிபூரணம், உன்னுடைய மிருக ஜீவனின் பலன்ல ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பிளஸிங் என்னன்னா பரிபூரணம். பரிபூரணம் அப்படின்னா, பூரணம் அப்படின்னா பூரணமான ஆசீர்வாதம், பூரணமான நன்மைகள், பூரணமான உயர்வுகள், பூரணமான மேன்மைகளை கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தமாக உங்க எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.